Hi, hello everyone. Welcome back. Today recipe bread pudding cake பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் பிரெட்னால நான் வந்து 20 பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்துன்னா 12லேருந்து 15 பிரெட்டு போதும். இதை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணுங்க. தோசை கல்லை வச்சு நல்லா சூடாக்கிட்டு பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா பிரெட்டையும் நல்லா டோஸ்ட் பண்ண பிறகு அது மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் சின்ன பீஸாட்டு பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு இப்போ நம்ம இதை மிக்சருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுங்க. 2 பல்ஸ் போதும். இப்போ பிரெட் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 150 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதை ஒரு பீட்டர் வச்சோ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சோ இல்லைன்னா விஸ்கு வச்சோ நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு நல்லா பீட் பண்ணி எடுங்க. இப்போ இதில் 4 முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் உடச்சி விட்டுட்டு ஒவ்வொன்றா சேருங்க. இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை விட்டாச்சு. இதை நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ நல்லா கெட்டியாக ஆகும். இப்போ நம்ம அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். இடையிடையே இதே மாதிரி பவுலில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் முட்டையை ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணுங்க. ஒன்ஸ் இது நல்லா க்ரீம் ஆகி கெட்டியானா அடுத்து நம்ம முட்டையை சேர்க்கலாம். ஸோ இதே மாதிரி 4 முட்டையும் ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரெட் புட்டிங் கேக்குக்கு வந்து பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கணும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்தாக்கணும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அதனால தான் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நம்ம பீட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த முட்டையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிருங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சு பிரெட்டை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
cashew பொடிச்சது 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பட்டர் மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ பிரெட் மிக்சர் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 60 ml 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் கண்டென்ஸ் மில்க், அதே 60 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேட்டர் வந்து இவ்வளோ திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து நான் 2 மெத்தடில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் பேப்பர் வச்சு லைனிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிரெட் மிக்சரை சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பேனை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு 35 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துங்க. பேக் ஆயிரும். எடுக்கும்போது டூத் பிக் வச்சு குத்தி பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ள வெந்திருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ்லேயே செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கா என்னென்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரெட் பேன் எடுத்துக்கோங்க. இதில் இதே மாதிரி விட்டுக்கோங்க. இதை வந்து ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அன்மோல்ட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்குது. பிரெட் புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.